கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மார்க்கின் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதித்துரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றார். உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயம் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சமூகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, முகஸ்துதி என்று சொல்லி. இந்த முகஸ்துதி என்கிற வார்த்தை, ஒருவரை நேருக்கு நேர் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அவரோடு பேசுகிற வார்த்தை அவர் மனம் புண்படாமல் அழகாக பேசிவிடுவோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இவனையெல்லாம் நாம் புகழ வேண்டியதாக போச்சே என்கிற நிலைகள் நமக்கு காணப்படும். இங்கே ஆண்டவரும் கூட அதைத்தான் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் என்னை உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். பார்த்துட்டோம் பேசணும், பார்த்துட்டோம் வாழ்த்தணும், அந்த நிலைதான். ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு தாலுக்காவில் தாசில்தார் பூனை இறந்து போச்சான். தாசில்தார் வீட்டு பூனை. உடனே இந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாரும் ஓடி போய், ஐயா என்ன உங்கள் வீட்டில் நீங்கள் செல்லமாக வளர்த்த பூனை செத்து போச்சாம்ல அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சே, என் மக்களுக்கு என் மேலே எவ்வளவு அன்பு, நான் வளர்த்த பூனை மேலே எவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லி அந்த தாசில்தாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சான். கொஞ்ச நாள் ஆனோன்னா அந்த தாசில்தார் இறந்து போயிட்டாராம். ஆனால் ஒருத்தர் கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்கலையா. அவருடைய பதவிக்காக இவர்கள் இந்த மாய்மாலத்தை செய்தார்கள். முகதாட்சண்யம், சரியாய் புரிதலோடு கூட வருகிற நிலை அவர்கள் இல்லை. அதை ஆண்டவர் புரிந்து கொண்டவராக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், யோவானில் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான பகுதி வருகிறது. 2 முறை அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வருகிற இதே 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில், அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை, மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. என் ஆண்டவர் மனுஷனுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நான் உதரால கனம் பண்ணுகிற நிலையை மாற்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை தேடுகிற, இறைவனை மகிமைப்படுத்துகிற நிலைகள் நமக்கு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, என் தேவன் தந்தை இந்த உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இறைவனை கனப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். மாய்மாலமாய் உதடுகளால் கனம் பண்ணுகிற வாழ்க்கையை விட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை துதிக்கிற, மேன்மைப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற நிலைகளை எனக்கு தாரும் என்கிற மன்றாட்டு. நாம் ஜெபத்தின் முடிவிலே சொல்கிறோம் அல்லவா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆண்டவர் எனக்கு தந்த வாழ்க்கையில் முழுமையான ஈடுபாடுகளோடு கூட இறைவனை மகிமைப்படுத்துகிற வாழ்வுக்கு என் ஆண்டவர் அழைக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுகளை காண்பதில்லை. அந்த முழுமையான அர்ப்பணம் கோலியாத்தை மேற்கொள்ள செய்தது. அந்த முழுமையான அர்ப்பணம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நோக்கி முறையிடச் செய்தது. இன்றைக்கும் அந்த அர்ப்பணத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால், உதடுகளால் அல்ல உள்ளத்தால் கனப்படுத்துவோம் என்று சொன்னால், வெற்றியின் வாழ்க்கை இந்த சமூகத்தில் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் நிறைவையும் பிரசன்னத்தையும் தாரும். உண்மையிலே மகிழ்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்யும், இருதயத்தால் உண்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.